ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா சாம்சங் எம்டிஎம். இது வந்து மேக்ஸிமம் ரெக்கவரி மோட்டாக வைப்பிங் வராது, ஃபோன் ஃப்ளாஷ் பண்ணால் ஓடினில் ஃப்ளாஷிங் ஓடாது. அந்த மாதிரி மாடல் சாம்சங் A135 நம்ம இன்ஸ்டியூட் வந்திருக்கு. இப்போ அதை வந்து எப்படி நம்ம அந்த வைப்பிங் பண்ணுறது, எப்படி நம்ம அந்த மொபைலை வந்து ஃப்ளாஷ் பண்ணுறது, ஓடினில் எப்படி அன்ட்ரிக் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம அந்த சிப் அவுட் பண்ணி அதை நம்ம எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு ஏன்னா சாம்சங்கில் ரெக்கவரி மோடில் வைப்பிங் வரல, ரெக்கவரி மோடே ஸ்டக்காக இன்ஜின் ஸ்டாப் ஆகிடுச்சு, அப்புறமா வந்து ஃப்ளாஷ் பண்ண முடியல, எம்டிஎம் டவுன்லோட் பிட் எரர் வருது, அந்த மாதிரி எதனா இஷ்யூ இருந்தால் நம்ம இன்ஸ்டியூட் கனெக்ட் பண்ணுங்க, பெஸ்ட்டாக பண்ணி தரோம். இதில் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணுன்ற டுடோரியலையும் நாங்கள் சொல்லி தருவோம், அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. இதில் ஒன்று டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு மொபைலில் வந்து இருக்கிற சிப் பண்ணிடுறோம். இது வந்து சிப் அவுட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாக்ஸில் வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இது வந்து இஎம்சின்றதால ஈஜிரேக்கில் இஎம்சியில் வச்சு லோட் பண்ணுறோம். ஓகே, இப்போ இஎம்சி வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? பக்காவாக அந்த சிப்செட் வச்சு லோட் பண்ணுறோம், கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இதில் நம்ம வந்து குறிப்பிட்ட சில பார்ட்டிஷன் மட்டும் தான் நம்ம எரேஸ் பண்ண போகிறோம். அதில் வந்து பேராமு, அப்புறமா அங்கே இருக்கு பாருங்கள், பேராமு மேலே ஸ்டடி, இந்த 2 பார்ட்டிஷன் தான் நம்ம எரேஸ் பண்ண போகிறோம். அதை நம்ம வந்து ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கிறோம், ரீட் பண்ணிக்கிறோம். இன்கேஸ் எது பண்ணாலுமே சரி நீங்கள் ரீட் பண்ணி ஆகணும். ரீட் பண்ணி ஏதோ ஒரு பேக்கப் வச்சுருந்து தான் நீங்கள் பண்ணணும். அதுதான் வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டு. ஏன் ரீட் பண்ணணும் அப்படின்னாக்கா, இன்கேஸ் இது ப்ராப்ளம் திரும்ப நம்ம ரீஸ்டோர் பண்ணிவிடுவோம். இதை ஏதோ ஒரு ஃபோல்டரில் போட்டு பாருங்கள், பேக்கப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த 2 பார்ட்டிஷன் வரைக்கும் நம்ம எரேஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? எரேஸ் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு, அவ்வளோதான். முடிஞ்சா ப்ரோ அப்படின்னாக்கா இல்லை. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னாக்கா, இந்த சேம் வெர்ஷன், இப்போ இந்த எஃப்ஆர்பியும் நம்ம எஃப்ஆர்பி ரிமூவ் பண்ணிவிட்டு மொபைலில் என்ன வெர்ஷன் இருக்கோ அதே வெர்ஷன் ஃபைல் டவுன்லோட் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணணும். ஏன் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம எரேஸ் பண்ணிட்டோம், எம்டிஎம் மட்டும் இருந்துச்சுனாக்கா ஓகே. எம்டிஎம் மட்டும் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு கேஜி மாதிரி என்ன ஒரு லாக் இருந்துச்சுனாக்கா அது வந்து திரும்பவும் வந்து ஃபோன் ஓடினில் அடிக்க முடியாது. ஓடின்னா சாம்சங்கோடைய அஃபிஷியல் டூலு, அதில் நம்ம ஃப்ளாஷ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதுக்கு வந்து ஃபோனில் என்ன வெர்ஷன் இருந்துச்சு, என்ன பைனரி இருந்துச்சுன்னு தெரியணும். கரெக்டுங்களா? அது வந்து நீங்கள் டவுன்லோட் மோட்டை ரெக்கவரி மோட்டை செக் பண்ணிக்கலாம், அந்த பைனரி வெர்ஷன் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. சப்போஸ் அது உங்கள்கிட்ட சிப் மட்டும் தான் வந்துச்சு அப்படின்னாக்கா, இந்த பழைய இஜெடெக்குடைய பழைய வெர்ஷன் கிளாசிக் டூலில் போய்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் என்னென்ன பீட் வெர்ஷன் இருக்குது. ஒரு சில சிப்பில் கரெக்டாக காட்டும், ஒரு சில வெர்ஷனில் காட்டாது. இதில் பாருங்க வந்து ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் காட்டல, பார்ட்டிஷன் மவுண்ட் ஆகுது, ஆனால் ஆண்ட்ராய்ட் இன்ஃபோ ரீட் ஆகலை. அப்படின்னாக்கா அது பிரச்சனை வருமானா? அப்படிலாம் கிடையாது. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி செக் பண்ணிட்ட பிறகு இருக்கிறதுலே லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னவோ அதை நம்ம போட்டால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எப்பவுமே டவுன்லோட் பண்ணக்கூடாது. டவுன்லோட் பண்ணாக்கா செட்டு வந்து திரும்ப ஆன் ஆகாது, பார்ட்டிஷன் வந்து கேப்ட் ஆகிடும். இது பாருங்கள், ஆண்ட்ராய்ட் இன்ஃபர்மேஷனில் வந்து எந்த ஒரு மாடல் நேமும் வரல. ஆக்சுவலாக வரணும், ஆனால் வரல. ஓகேங்களா? வராதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. நம்ம இருக்கிறதுலே லேட்டஸ்ட் போட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணணும். நம்ம லேட்டஸ்ட் ஃபைல் வந்து சாம் வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த வெப்சைட்டு சாம் வெப்சைட்டில் போய்ட்டு அந்த மாடல் இருக்கிறது லேட்டஸ்ட்டு போடுறோம். இப்போ அப்ராக்சிமேட் சேம் பைனரி உங்களுக்கு தெரிஞ்சு U1 U2 U3 மாதிரி பைனரி வெர்ஷன் U1 U2 தெரிஞ்சுனாக்கா அந்த வெர்ஷனும் போகிறது பெட்ரு. ஏன் அதோட ஐஎஸ் வெர்ஷன் போகக்கூடாதுனாக்கா, அந்த மொபைலில் வேறு என்ன ஒரு இஷ்யூ இருக்கலாம், அந்த இஷ்யூ நம்ம ஐஎஸ் வெர்ஷன் போடும்போது இன்கேஸ் திரும்பவும் நம்ம ரிமூவ் பண்ண முடியாத அளவுக்கு போகிறது வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் இந்த செட்டில் இருக்கிற வெர்ஷன் ஆண்ட்ராய்ட் 13 14 தான் இருக்கும். நான் வந்து 2த்துக்கு பிட்வீன் என்ன வெர்ஷன் இருக்கோ அது பிட் வெர்ஷன் அதை போடுறேன். ஓகேங்களா? இப்போ U6 பார்த்தீங்கன்னாக்கா 13 14 ரெண்டுமே இருக்கும். நான் வந்து U6 போட்டுக்கிறேன். ஓகேங்களா? U6 போட்டு டவுன்லோட் பண்ணுறேன். ஃபைலில் வந்து இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு எந்த மாடல் இருந்தாலும் அந்த மாடல் சேம் வெர்ஷன் சேம் ரீஜன் ஃபைல் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். வேறு ஃபைல் எதுவும் போடாதீங்க.
ஃபுல்லாக ஃபைல் டவுன் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஃபைல் டவுன் ஆன பிறகு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. நம்ம வந்து என்ன வெர்ஷன் போட்டிருக்கோம் நமக்கு தெரியும். அதனால் அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணியாச்சு. அந்த ஃபைலோட எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ அந்த ஃபைலோட சிஎஸ்சி ஃபைல் வேணும். சிஎஸ்சி ஃபைல் இருக்குன்னா அதுதான் பார்ட்டிஷன் டேபிள் இருக்கும் அந்த சிஎஸ்சி ஃபைலில். அதுதான் வந்து ரீபார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணணும். ஏன் ரீபார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணுறோன்னாக்கா, இப்போ ஃபோனு வந்து நம்ம என்ன மோடில் இருக்குன்னு தெரியாது, எம்டிஎம் மோடில். அதை நம்ம ஃபுல் ஃபைல் போடும்போது ஜஸ்ட் டவுன்லோட் மட்டும் கொடுத்தோன்னாக்கா இது வந்து சில இஷ்யூஸ் க்ரியேட் பண்ணோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், லோட் பண்ணும்போதே வந்து சாம்சங் சூஸ் பண்ணி சாம்சங் பிட் ஃபைல் சூஸ் பண்ணுறோம். பிட் ஃபைல் இல்லாமல் ஜெடாக்டாக ஃப்ளாஷிங் ஓடாது. ஓகேங்களா? ஏன்னா அதெல்லாம் வந்து பார்ட்டிஷன் க்ரியேட் ஆகும். பாருங்கள், இப்போ நம்ம லோட் பண்ணி கனெக்ட் பண்ணிவிட்டு அங்கே சாம்சங் சூஸ் பண்ண உடனே மேலே பிட் ஃபைல் ஃபார்மாக இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணாக்கா அது பிட் ஃபைல் தான் கேட்கும். பிட் ஃபைல் சூஸ் பண்ணலாம். அப்படின்னா அந்த மொபைலோட ஃபுல் ஃபைல் இருக்கும்போது சாம்சங் அந்த சிஎஸ்சி ஃபைல் சூஸ் பண்ணிக்கலாம். சிஎஸ்சி தான் வந்து கண்ட்ரி செக்ஷன் கோட், அதில் தான் வந்து பிட் ஃபைல் இருக்கும். பிட் ஃபைல் இருக்கா, அந்த சூஸ் பண்ணவே அதுவே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கும் அந்த சிஎஸ்சி ஃபைலை, பிட் ஃபைல். இதில் வந்து பிஎல், ஏபி, சிபி, சிஎஸ்சி மாதிரி ஒரு ஃபைலாக ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ரைட் தரோம். ரைட் கொடுத்து முடிச்சிட்டாவே வந்து எல்லா ஒர்க்கும் முடிஞ்ச மாதிரி தான். ஓகேங்களா? லோட் ஆகிடுச்சு. லோட் ஆகிட்ட பிறகு நம்ம ஜஸ்ட் ரைட் கொடுக்குறோம். ஓகே, இது வெயிட்டிங் முடிஞ்ச அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். அது வரைக்கும் நான் வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஓகே, ஃபுல்லாக வெயிட்டிங் ஆகிடுச்சு. வெயிட்டிங் ஆனவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காயின் கொடுத்தா சில ஃபைல் செக்யூரிட்டி ஃபைலாம் பேக்கப் எடுத்துக்கும். அது ஒர்க் முடிஞ்சிச்சு. திரும்ப நம்ம போய்ட்டு ஆண்ட்ராய்ட் இன்ஃபோ கார்டு தான் பார்க்குறோம். ஒரு செக்கிங் தான், நம்ம போட்ட ஃபைல் வந்து பக்கா ஒர்க்காக இருக்கா, அந்த இன்ஃபர்மேஷன் டேட்டா வந்து பார்க்குறோம். ஓகே, டேட் கொடுக்குறோம். இப்போ கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த ஃபைல் இன்ஃபர்மேஷன் காட்டும். சில மாடல் சில வெர்ஷனோட காட்டவும் காட்டாது. இப்போ இதில் அதே மாதிரி தான் வந்து ஆண்ட்ராய்ட் இன்ஃபர்மேஷன் காட்டலை. ஓகேங்களா? சரி, ஓகே. இது பக்கா ஓகே இருக்கா இல்லை நம்ம வந்து சிப்பை வந்து எடுத்து திரும்பவும் ப்ளேஸ் பண்ணி செட் ஆன் பண்ணால் தான் நமக்கு தெரியும் அந்த செட்டு கரெக்டாக ஃப்ளாஷிங் ஆகிருக்கா, அப்புறமா வந்து ஓகே சொல்லிட்டு அதை ஓகே பண்ணிட்டு தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா? அவ்வளோதான். எஸ், இப்போ முடிஞ்சிச்சு. இதை நீங்கள் வந்து சிப் அவுட்டு பண்ணி ஃப்ளாஷ் பண்ணி எம்டிஎம் ரிமூவ் பண்ணியாச்சு, ஃபுல் ஃபைல் ரைட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே ஓகே தான். ஓகேங்களா? இதுக்கு மேலே வந்து வேறு என்ன ஒரு வீடியோ போடணும் சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக, சிப் அவுட் ரிலேட்டடாக, ப்ளஸ் வந்து ரீப்ரோக்ராமிங் வேணும்னாக்கா சொல்லுங்கள்.